இன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல் அப்படின்ற அர்த்தம் தரும். he is in the room. அவர் அறையில் இருக்கிறார். he is in the room. at ill the exam starts at 10 am. தேர்வு காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. the exam starts at 10 am. on time சரியான நேரத்தில். the bus never arrives on time. the bus never arrives on time. பேருந்து ஒருபொழுதும் சரியான நேரத்துக்கு வருவதில்லை. in time சரியான நேரத்திற்கு முன்பு. try to be there in time. try to be there in time. சரியான நேரத்திற்கு முன்பு அங்கு இருக்க முயற்சி செய்யுங்கள். by மூலமாக. I sent it by registered post. I sent it by registered post. நான் அதை பதிவு தபாலில் அனுப்பினேன். on மீது. he is sitting on the sofa. he is sitting on the sofa. அவர் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். of உடைய. the color of the sky is blue. the color of the sky is blue. வானத்தின் நிறம் நீலம். for காக. I gave chocolate to my friends for my birthday. I gave chocolate to my friends for my birthday. என் பிறந்த நாளுக்காக என் நண்பர்களுக்கு சாக்லேட் கொடுத்தேன். within குள். I will come within an hour. I will come within an hour. நான் ஒரு மணி நேரத்துக்குள்ள வருவேன். from இருந்து. It is 50 kilometers from here. It is 50 kilometers from here. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. to இக்கு. That road leads to the theater. That road leads to the theater. அந்த பாதை தியேட்டருக்கு செல்கிறது. with உடன். the cost of the product is 2000 rupees with tax. the cost of the product is 2000 rupees with tax. பொருளுடைய விலை பார்த்தீங்கன்னா வரியுடன் சேர்த்து 2000 ரூபாய். between இடையே. I couldn't see any difference between them. I couldn't see any difference between them. எனக்கு அவைகளுக்கிடையே எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. out of இருந்து அப்படின்னு அர்த்தம் தருது. I took my pen out of my packet. I took my pen out of my packet. என் பாக்கெட்ல இருந்து பேனாவை எடுத்தேன். amongனா வந்து பார்த்தீங்கன்னா நடுவே. there is only one house among the trees. there is only one house among the trees. மரங்களுக்கு நடுவே ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அப்படின்னு அர்த்தம் தருது. the cat jumped off the table. the cat jumped off the table. போன வந்து பார்த்தீங்கன்னா மேஜையில் இருந்து குதித்தது. withoutனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை பயன்படுத்தாது. I drink my coffee without milk. I drink my coffee without milk. நான் வந்து பால் சேர்க்காம காபி வந்து குடிப்பேன். duringனா வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கிடையே. some people talk in the theater during the film. படம் பார்க்கும்போது சிலர் வந்து தியேட்டர்ல பேசுவாங்க. some people talk in the theater during the film. under கீழே. come and stand under my umbrella. come and stand under my umbrella. என் குடையின் கீழ் வந்து நில்லு. பிலோனா வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வாக கீழ்மட்டத்தில் அப்படின்னு அர்த்தம் தருது. she is below average weight. she is below average weight. அவள் சராசரிக்கும் குறைவான எடை கொண்டவள். aroundனா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும். students are standing around the teacher. students are standing around the teacher. மாணவர்கள் ஆசிரியரை சுற்றி நிற்கிறார்கள். பிஃபோர்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் அப்படின்னு அர்த்தம் தருது. you should wash your hands before meals. you should wash your hands before meals. உணவுக்கு முன் உங்கள் கைகளை வந்து கழுவ வேண்டும். ago முன்பு. he was here 10 minutes ago. he was here 10 minutes ago. அவர் 10 நிமிஷங்களுக்கு முன்னாடி இங்க இருந்தாரு. above மேலே. he is writing above the line. he is writing above the line. அவர் வந்து வரிக்கு மேலே எழுதுறாரு. against எதிராக. she felt that everybody was against her. எல்லோரும் தனக்கு எதிராக இருப்பதாக அவள் உணர்ந்தாள். she felt that everybody was against her. through வழியாக. through வழியாக. the water flows through a pipe. the water flows through a pipe.
தண்ணீர் ஒரு குழாய் வழியாக பாய்கிறது. Into உள்ளாக. The boy threw the stone into the water. The boy threw the stone into the water. சிறுவன் கல்லை தண்ணீருக்குள் எறிந்தான். ஆர்னா அல்லது Is your baby a girl or a boy? உங்க குழந்தை பெண்ணா அல்லது ஆணா? Is your baby a girl or a boy? Asna போல. Do as I tell you. Do as I tell you. நான் சொல்ற மாதிரி செய்யு. அண்டனா மற்றும் அப்படின்னு அர்த்தம். She sings and dances. அவள் பாடுகிறாள் மற்றும் நடனமாடுகிறாள். She sings and dances. பட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ வாண்ட் டு பிளே அவுட் சைட் பட் இட் இஸ் ரைனிங். ஐ வாண்ட் டு பிளே அவுட் சைட் பட் இட் இஸ் ரைனிங். நான் வெளியே விளையாட விரும்புகிறேன் ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ வாஸ் டயர்ட் ஸோ ஐ வென்ட் டு பெட் இயர்லி. ஐ வாஸ் டயர்ட் ஸோ ஐ வென்ட் டு பெட் இயர்லி. நான் சோர்வாக இருந்தேன் அதனால சீக்கிரம் படுக்கைக்கு ஏதாவது தூங்குறதுக்கு போனேன். பிகாஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா காரணத்தினால். ஷீ யூஸ்வலி ஈட்ஸ் அட் ஹோம் பிகாஸ் ஷீ லைக்ஸ் குக்கிங். ஷீ யூஸ்வலி ஈட்ஸ் அட் ஹோம் பிகாஸ் ஷீ லைக்ஸ் குக்கிங். அவள் வழக்கமாக வீட்டிலேயே சாப்பிட்றா ஏன்னா அவளுக்கு சமைக்கிறது பிடிக்கும். ஆல்தோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த போதிலும் அப்படின்னு அர்த்தம் தருது. ஆல்தோ இட் வாஸ் ரைனிங் வி வென்ட் அவுட். மழை பெய்து கொண்டு இருந்தாலும் நாங்கள் வெளியே சென்றோம். ஆல்தோ இட் வாஸ் ரைனிங் வி வென்ட் அவுட். இஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு அர்த்தம் தருது. இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ். இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ். நீ படிச்சா தேர்ச்சி பெறுவ. வைல்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ லிசன் டு மியூசிக் வைல் ஐ கிளீன் மை ரூம். ஐ லிசன் டு மியூசிக் வைல் ஐ கிளீன் மை ரூம். நான் என் அறையை சுத்தம் செய்யும்போது இசையை வந்து கேட்பேன். அன்லஸ்னா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒன்று இருந்தால் அன்றி அப்படின்னு அர்த்தம் தருது. யூ கான் கோ அன்லஸ் யூ ஃபினிஷ். நீங்கள் முடிக்காம போக முடியாது. யூ கான் கோ அன்லஸ் யூ ஃபினிஷ். வென்னா வந்து பார்த்தீங்கன்னா போது அப்படின்னு அர்த்தம் தருது. கால் மீ வென் யூ அரைவ். கால் மீ வென் யூ அரைவ். நீங்கள் வந்ததை எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆஃப்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் எண்ட்ஸ். ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் எண்ட்ஸ். பள்ளி முடிந்ததும் நான் என் நண்பர்களுடன் விளையாடுவேன். சின்ஸ்னா பார்த்தீங்கன்னா காரணத்தினால். ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் சின்ஸ் ஐ வாண்டட் டு பிளே. I finished my homework since I wanted to play. நான் விளையாட விரும்பியதால் என் வீட்டு பாடத்தை முடித்தேன். எட்னாவது பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். We haven't finished eating the watermelon yet. We haven't finished eating the watermelon yet. நாங்கள் இன்னும் தர்பூசணியை சாப்பிட்டு முடிக்கல. பிசைட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தவிர அப்படின்னு அர்த்தம். She speaks 3 languages besides Spanish. She speaks 3 languages besides Spanish. அவள் வந்து ஸ்பானிஷ் தவிர 3 மொழிகள் வந்து பேசுறா. அன்டில்னா வந்து பார்த்தீங்கன்னா வரை அப்படின்னு அர்த்தம் தருது. She waited until midnight. She waited until midnight. அவள் நள்ளிரவு வரை காத்திருந்தாள். அன்லைக்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்ட மாறான அப்படின்னு அர்த்தம் தருது. He is extremely ambitious unlike me. He is extremely ambitious unlike me. அவர் என்ன போல அல்லாமல் மிகவும் லட்சியவாதி. ப்ரொவைடட்னா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு. யூ கேன் கோ டு த பார்ட்டி ப்ரொவைடட் தட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். யூ கேன் கோ டு த பார்ட்டி ப்ரொவைடட் தட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். உங்கள் வீட்டு பாடத்தை முடிச்சு விட்டு விருந்துக்கு வந்து நீங்கள் போகலாம். டில்னா வந்து பார்த்தீங்கன்னா வரை அப்படின்னு அர்த்தம் தருது. ஃப்ரை த ஆனியன்ஸ் டில் தே ஸ்டார்டட் டு கலர். ஃப்ரை த ஆனியன்ஸ் டில் தே ஸ்டார்டட் டு கலர். வெங்காய நிறம் மாற தொடங்கும் வரைக்கும் வதக்குங்க. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.